Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட pregnancy symptoms அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். என்னோட பிரெக்னன்ட்டா நான் இருக்கும்போது எனக்கு வந்து symptoms நான் எத்தனை நாள்ல கிட்டில் செக் பண்ணேன் அப்படின்றத பத்தி வீடியோ போட்டுருந்தேன். அதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படினா எனக்கு வந்து symptomsலாம் வருது சிஸ்டர். ஆனா வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல ஒரு 4-5 சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது ஆனா பீரியட் ஆயிடுதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கமெண்ட் என்ன பார்த்தேன் அப்படினா எனக்கு வந்து கிட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைட்டான லைன் வந்து வந்துச்சு. ஆனா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டான லைன் வந்துச்சு. எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ கிட்ல வந்து லைட்டான லைன் ஏன் வருது வந்ததுக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆகுது. அதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ். ஆனா ஏன் பீரியட்ஸ் ஆயிடுது இது ரெண்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிட்ல லைட்டான லைன் வருது ஆனா பீரியட்ஸ் ஆயிடுது இத பத்தி பார்க்க போறோம். சோ இப்போ வந்து பிரெக்னன்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. பிரெக்னன்சி வந்து நமக்கு பிரெக்னன்சி ஹார்மோன் உடம்புல இருக்கு அப்படினா நமக்கு வந்து 2 லைன் காட்டும் கிட்ல. பிரெக்னன்சி ஹார்மோன் இல்லனா ஒரு லைன் மட்டும் காட்டும். இந்த மாதிரி தான் பிரெக்னன்சி கிட் வந்து நம்ம வந்து யூரின் போட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெண்டாவது கோடு வந்து லைட்டா வருது அப்படினா என்ன அர்த்தம்னா உங்க உடம்புல வந்து அந்த பிரெக்னன்சிக்குரிய ஹார்மோன் வந்து இருக்கு. ஆனா வந்து போதுமான அளவு இல்ல. 100% நீங்க கர்ப்பம் இல்ல. இப்பதான் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஹார்மோன் இருக்கு அப்படினா ரெண்டாவது கோடு வந்து லைட்டா காட்டும். இன்னொரு சில காரணங்கள்னால என்ன காட்டும் அப்படினு பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டாவது கோடு காட்டும்னு சொல்லுவாங்க. அது வந்து கணக்கு கிடையாது. ரொம்ப நேரம் கழிச்சு காட்டினா அது நெகட்டிவ்னு அர்த்தம். ஏன்னா அந்த யூரின் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு எவாபரேட் ஆயிட்டு அந்த மாதிரி காட்டும் சில நேரம். பட் ஒரு கோடு ரெண்டாவது கோடு வந்து உடனே வரணும். அட்லீஸ்ட் ஒரு 20-30 செகண்ட் 1 மினிட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீங்க பிரெக்னன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ரெண்டாவது கோடு லைட்டா வருதுன்னா நான் பிரெக்னன்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஏன் பீரியட் ஆயிடுது அப்படின்னா இது வந்து 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓடி இருக்கவங்களுக்கு சிலருக்கு வந்து கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் வந்து காட்டும். அதனால தான் டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போனோடனே கிட்ல செக் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. செக் பண்ணீங்களான்னு கேட்டுட்டு உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்கேனில் வந்து சீக்கிரம் தெரியாது. 40-45 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் பெருசாக வந்து தெரியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிளட் டெஸ்ட்டில் தான் வந்து 100% உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோனால தான் இந்த லைன் வந்துச்சான்றது தெரியும். சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி ஹார்மோன் இருக்காது. ஆனால் பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு வந்து அந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆகும். ஏன்னா அதுவும் ஹார்மோன் இருக்குது. பட் வேறு ஹார்மோன் இருந்தாலும் பிசிஓடி 2 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட் ஆகிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரெண்டாவது கோடு காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு லைன் போயிட்டு காட்டுச்சு ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு வந்துருச்சு. பீரியடாக டேப்லெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது அந்த மாதிரி பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு 10ல் 1 பேருக்கு இந்த பிரச்சனை வந்து வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டில் காட்டும்போது உங்களுக்கு வந்து லைட்டாக லைன் இருக்கும். நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டு நினைப்போம் ஆனால் பீரியட்ஸ் ஆகிடும். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு நார்மல் பீரியட்ஸ் தான். அது உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓடி இரகுலர் இருக்கனால உங்களுக்கு வந்து லைன் காட்டியிருக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நடக்கும். இது கெமிக்கல் ப்ரெக்னன்சின்றவங்களுக்கும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிட்ல வந்து ரெண்டாவது கோடு வந்து லைட்டாக பிங்காக காட்டும். இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சாக்கும் அதாவது குழந்தை ஃபார்ம் ஆயிருக்காது. எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகிட்டு ஒரு கரு மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகி க்ரோத் ஆகிருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு அந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆனோடனே நம்ம உடம்பு என்ன நினைக்கணும் நம்ம ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சிட்டு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோனை வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கரு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அது ஒழுங்காக இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். ஆனால் நம்ம உடம்பு என்ன நினச்சிருக்குன்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோன்னு நினச்சி நம்மளோட ப்ரெக்னன்சி ஹார்மோனை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் நமக்கு இம்ப்ளான்ட் ஆகிருக்காது, கரு வளர்ந்துருக்காது, க்ரோத் ஆகிருக்காது, பீரியட்ஸ் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோன் வந்து பிளட் டெஸ்ட்டை இப்போ நான் சொன்னேன் பிசிஓடினால பிங்க் வருது அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் காட்டும். ஆனால் இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சியாக இருக்கவங்களுக்கு ஸ்கேனில் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ஹார்மோன் கொஞ்சம் அதோட ட்ரேஸ் வந்து இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கிட்ல வந்து காட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இது ஒன் கைண்ட் ஆஃப் ஏர்லி மிஸ்கேரேஜ். ஃபுல் ஏர்லி மிஸ்கேரேஜ்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தையா உங்களுக்கு ஃபார்ம் ஆகலை. பட் கைண்ட் ஆஃப் ஏர்லி மிஸ்கேரேஜ்னு இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கெமிக்கல் ப்ரெக்னன்சி இருக்கிற இப்போ வந்து நம்ம எதனால இப்போ பிங்க் காட்டுச்சுன்னு தெரியாதுல்ல. உங்களுக்கு இப்போ இரகுலர் இருக்குது பிசிஓடி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா
நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதனால பிங்க் வந்திருக்குன்னா நீங்கள் அதை சரி பண்ணணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓடி, irregular பீரியட்ஸை நீங்கள் சரி பண்ணணும். ரெண்டாவது நான் சொன்ன கெமிக்கல் ப்ரெக்னென்சி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்கோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். கெமிக்கல் ப்ரெக்னென்சி வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எக்கு குவாலிட்டி இல்லைனா ஸ்பெர்ம் குவாலிட்டி, இது ரெண்டும் சரியாக இல்லைன்னா கெமிக்கல் ப்ரெக்னென்சி வரும். ஏன்னா மீட் ஆகிருக்கு ஆனால் சரியாக க்ரோத் ஆகலை. அதே மாதிரி எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக இல்லாட்டியும் கெமிக்கல் ப்ரெக்னென்சி வரும், இம்ப்ளான்டேஷன் ஆக முடியாதனால. ஸோ கெமிக்கல் ப்ரெக்னென்சி வரவங்க என்னென்ன பண்ணணும்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஹெல்த்தியான உணவுகள் எடுக்கணும், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் குறைஞ்சது 3 மாதம் எடுக்கணும், நல்லா யோகா எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணி உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இதுதான் கெமிக்கல் ப்ரெக்னென்சி வரவங்களுக்கு சொல்யூஷன். இரகுலர் பிசிஓடி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, ரெமிடி எடுக்கணும், அவங்களும் ஹெல்த்தி டயட் எடுக்கணும், வெயிட் கம்மி பண்ணணும். ஸோ வந்து லைன் பிங்க் ஆகிட்டு வருது அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.